முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில மாவட்ட அமைப்புகளின் சார்பிலே இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு அகவிலைப்படி கோரிக்கை, இன்னும் இன்று பழைய ஓய்வூதியத்திற்கான கோரிக்கை உள்ள பல்வேறு கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கிறது. ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை செவிமடுக்காததால் அந்த ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். தபால் வாக்குகளையும் அது மிக குறைவாக பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த பழைய அதிகாரிகள், குறிப்பாக IAS அதிகாரிகள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக எங்களுடைய ஆசிரியர்களுடைய கோடை விடுமுறையை பறிப்பதில் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். இதனால் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதத்திலும் மிக அதிகமாக சமீப காலத்தில் செயல்பட்டு வருகிறார்கள். எங்கள் ஆசிரியர்கள் என்பவர்கள் மற்றவர்களை போல இல்லாமல் நாங்கள் கோடை விடுமுறை பணியாளர்கள். எங்களுக்கு மற்ற அரசு பணியாளர்களை விட ஈட்டிய விடுப்பு என்பது குறைவு. அதனால்தான் நாங்கள் கோடை விடுமுறையிலே எங்களுடைய பணிகளை செய்வதற்காக நாங்கள் இருந்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கோடை காலத்திலே மே மாதத்திலே நீட் போன்ற பயிற்சிகளுக்கு நாங்கள் மிக சிறப்பாக பயிற்சி அளித்து வருகிறோம். ஆனால் இந்த IAS அதிகாரிகள், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள், ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத மாணவர்களை இந்த கோடை காலத்திலே வரவழைத்து அவர்களுக்கு சிறிதும் விருப்பமில்லாத வகையில ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மன உளைச்சலை தரும் விதமாக இந்த விடுமுறை என்பது ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களை ஆற்றுப்படுத்திக் கொண்டு மீண்டும் பணிக்கு திரும்பும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை அரசாங்கம் கோடை விடுமுறை பணியாளர்களாக 3 அரசாணைகள் அதற்கு இருக்கிறது. ஆனால் அதை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களுடைய உத்தரவின்படி இங்கே முதன்மை கல்வி அலுவலர்கள் எங்களுடைய கோடை விடுமுறை சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரிலே பறித்து வருகிறார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இங்கே பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு சர்வாதிகார போக்கோடு ஆசிரியர்களை தங்களுடைய பணியாளர்களாக கருதாமல் அடிமைகள் போல் நினைத்துக் கொண்டு மிகவும் ஒரு சாதாரண கோரிக்கைகளோடு நிறைவேற்றாமல் தேர்வு பணி, தேர்தல் பணி, தற்போதைய சிறப்பு வகுப்பு அனைத்திலுமே அவர் மிக ஒரு மோசமான முறையிலே நடந்து கொண்டு வருகிறார். இவ்வாறு நடக்கும் போது இங்க தமிழ்நாட்டிலே முதன்முறையாக இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிறகு மிக ஒரு மோசமான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலில் இங்க தூத்துக்குடி மாவட்டத்தை இவர் தள்ளி இருக்கிறார். இந்த முதன்மை கல்வி இது போன்ற அதிகாரிகளால் புதிய அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பெயர் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது சார்பாக நாங்கள் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை சிறப்பாக செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய மாணவர் நலன் இதில் அடங்கியிருக்கிறது. எங்கள் ஆசிரியர் நலன் மட்டுமல்ல, இந்த கோடை விடுமுறை என்பதிலே மாணவர் நலனும் அடங்கியிருக்கிறது. முதலாவது நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த இதுவரை தேர்ச்சி சதவீதத்திற்காக ஆட்சியர்கள் தங்களுக்குள்ளே போட்டி போட்டுக் கொண்டு தங்களுடைய ஈகோவுக்காக தங்கள் மாவட்டம் முதல்ல வர வேண்டும் என்பதற்காக ஒரு பையன் பெயிலாகிறது 100க்கு 100%. ஒரு தேர்தல் நடத்துறாங்கன்னா 100% வாக்குப்பதிவு அவங்களால கொடுக்க முடியுதா? ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர் தான் பொறுப்பு. அதாவது முடியாத போது நாங்கள் மட்டும் 100% கொடுக்க வேண்டும். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. மாணவன் தோல்வி அடைவதற்கு அவன் குடும்ப சூழ்நிலை, அடுத்து அப்பா அம்மா குடும்ப சூழல் இருக்கு, அவனுடைய பின்தங்கிய சூழல்கள்லாம் இருக்கு. இதையும் தாண்டி நாங்கள் கடுமையாக பல்வேறு வகுப்புகளை வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஆனா மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய மாவட்டம் முதலாவதாக வேண்டும் என்பதற்காக நிறைய எங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத மாணவர்களுக்கு அவங்க எங்களுக்கு ஒரு காலாண்டு அரையாண்டு தேர்வு நேரங்கள்ல இதே அதிகாரிகளை அனுப்பி வர வச்சாங்கன்னா 2 மாதங்கள் வர வைத்தால் நிச்சயமாக எங்களால் தேர்ச்சி சதவீதத்தை கொடுக்க முடியும். ஆனால் அப்பொழுதெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் விளம்பரத்திற்காக, ஒரே நோக்கம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய நோக்கம் அந்த மாணவர்கள் தேர்வுக்கு முதல் நாள் மட்டும் ஒரு நாள் கூட பள்ளிக்கு வராத மாணவனை தேர்வு எழுத வைத்து ஏன் தேர்ச்சி அடையவில்லை என்று ரிசல்ட் மீட்டிங் போட்டு ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் மிக இழிவாக பேசுவது மாநிலம் முழுவதும் நடந்து வருகிறது. சில மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர்கள் நடத்திய கூட்டத்தில் ஆசிரியர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல, விருதுநகர் மாவட்டத்தில் ஆட்சியர் மிக மோசமாக தலைமை ஆசிரியர்களையும் மாவட்ட கல்வி அலுவலர்களையும் கடந்த வாரம் நடத்தியிருக்கிறார். இந்த தேர்ச்சி சதவீதம் சனி ஞாயிறு சிறப்பு வகுப்பு எங்களுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறு சிறப்பு வகுப்புல கூட நாங்க மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு அதை நாங்க மாணவர்கள் கருதி நீதிமன்றம் சனி ஞாயிறு கூடுதல் நாட்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி 210 நாட்கள் மட்டுமே நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்ற போதும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் மிக அதிகமாக அழுத்தம் கொடுக்கிறார்கள். இது ஆசிரியர்களை மட்டுமல்ல மாணவர்களையும் பாதிக்கக்கூடியது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாவட்ட ஆட்சியர்களுடைய இந்த நிலைப்பாட்டை இந்த தமிழக அரசானது கட்டுப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக, ஏனால் மிக அதிகமான அளவுல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த அரசாங்கத்திற்கு தபால் வாக்குகளும் மிக அதிகமாக அரசு ஊழியர்களுடைய குடும்ப வாக்குகளும் செலுத்தி இருக்கிறார்கள். நல்ல முறையில சென்று கொண்டிருக்கிறது. இதை கற்றல் கற்பித்தல் பணியை நடத்த விடாமல் இந்த ஆட்சியர்கள் முதன்மை கல்லூரிகளுடைய
ஏதாச்சும் போக்கை கட்டுப்படுத்தாவிட்டால் நிச்சயமாக இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர்களுடைய கோடை விடுமுறையை வந்து தமிழக அரசாங்கமானது உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.